வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. த ஸ்டோரி ஆஃப் ப்ராக் லெஸ்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. ப்ராக் லெஸ்னரை பற்றி வளர்ந்தது, அவர் என்னென்ன பண்ணார் எல்லாமே எங்களுக்கு தெரியும். மீண்டும் ஏன் இது ப்ராக் லெஸ்னரை பற்றி இப்படி ஒரு வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிருச்சு. ஸோ மீட்டு எழுதுறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கணும், அதில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி ப்ராக் லெஸ்னரை பற்றி பார்க்க போகிறதுல நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பல இதை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 1,83,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. என்னுடைய 4 வருஷ உழைப்பில் எல்லாமே வீணாக போயிடுச்சு. மீண்டும் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த சேனல் ஆர்டர் பிடிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க ஸ்டோரியை பார்க்கலாமா? ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கனடியன். என்னதான் கனடாவில் பிறந்து வளர்ந்தாலும் அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புகளாக மேற்படணும். அவருக்கு ரக்பி ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. அமெரிக்காவில் நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்டோ அங்கே எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுவாங்க. ரொம்ப பெரிய பிளேயராக இருந்தார். கூட இருக்கிற ஷெல்டன் பெஞ்சமின் பார்த்தீங்கன்னா அப்போ அமெச்சூர் ரெஸ்லிங்கை ரொம்பவே கை தெரிந்தவராக இருந்தார். அவர் கூட தான் படிச்சிருக்காரு. சரி, அமெச்சூர் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டே ப்ரோ ரெஸ்லிங். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அமெச்சூர் ரெஸ்லிங் வேறு, ப்ரோ ரெஸ்லிங் வேறு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டான ஷெல்டன் பெஞ்சமின்கிட்ட கேட்கும்போது, நான் ஓவிடபிள்யூவில் ட்ரைனிங் எடுக்க போகிறேன்டா. ஓவிடபிள்யூவில் ட்ரைனிங் எடுத்தால் WWFங்கிற ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி செலெக்ஷன் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ட்ரைனிங் பீரியட் கம்பெனி தான். இங்கே நம்ம ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா அடுத்தடுத்து FCW, அடுத்தது நம்மளை WWEக்கு வர கூட கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த OVW அப்படிங்கிறது இப்போ உள்ள பர்ஃபார்மன்ஸ் சென்டர் மாதிரி. பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஒரு ரெஸ்லர் சண்டை போட்டார்னா ரொம்ப கை தேர்ந்தவர் ஆனார்னா NXT கூட்டி போகிறாங்க. NXTலேருந்து WWE கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி தாங்க அப்போது OVW இருந்தது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா OVW, FCW மட்டும் இருந்தது. அதுக்கப்புறமா NXT வந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய கதை. அந்த OVWவில் பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெல்டன் பெஞ்சமின். 2 பேருக்கும் ஃபைட்டிங் அந்தளவுக்கு தெரியவே இல்லை. அறகுறை தான், 2 பேருமே அறகுறை தான். ஆனாலும் ஷெல்டன் பெஞ்சமின் நல்லா ரெஸ்லிங்கை கற்றுக்கிட்டு தான் நண்பனான ப்ராக் லெஸ்னருக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு. சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமா அதே ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா OVW, WWEடைய சின்ன கிளையாக நடந்த ஒரு சின்ன கம்பெனி, ட்ரைனிங் பீரியட் கம்பெனி. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டிங் டைப்பில் வின் பண்ணுறாரு. ப்ராக் லெஸ்னர் WWEயில் வின் பண்ணியிருப்பாரா? ஆனால் OVWயில் முதல்ல வின் பண்ணியிருக்காரு. அதுவும் ஷெல்டன் பெஞ்சமின் கூட. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக WWEக்கு வராங்க. ப்ராக் லெஸ்னர், ஷெல்டன் பெஞ்சமின். ப்ராக் லெஸ்னருக்கு முன்னாடியே ஷெல்டன் பெஞ்சமின் வந்துட்டார். ஏன்னா அவர் ரொம்ப மல்யுத்தத்தில் கை தேர்ந்தவர் ஆகிட்டார். ஆனால் ப்ராக் லெஸ்னரை வர முடியலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பை மெருகேற்றி பயங்கரமாக பாடி ஏற்றிட்டார். இவருடைய பாடி பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு பிடிச்சதோ இல்லையோ தெரில, நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இவன் அதுக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மல்யுத்தத்துக்கு இறக்கிட்டார். அப்போது WWE WCW இணைக்கப்பட்ட நேரம் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா 2004 ஜூலை. ஸோ அப்போது பால் ஹேமனுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு அட்வொகேட்டாக இருக்க ஒப்புதல் பண்ணிட்டார். எப்போவுமே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், பால் ஹேமன் புதுசான நபர் கூட அட்வொகேட்டாக இருக்க மாட்டார். பிக் ஷோ இந்த மாதிரி ரொம்ப லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் கூட தான். அப்போல்லாம் பிக் ஷோ டாப்பாக இருந்தார். அவர் அந்த டைமில் 2 தடவை வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணிட்டார். ஆனால் ப்ராக் லெஸ்னர் ஒரு புது முகம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ப்ராக் லெஸ்னர் எங்கே இருக்கார்? அப்பா, ப்ராக் லெஸ்னர் கூட இருந்தால் அப்பா பால் ஹேமனுக்கு மகிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை கிடையாது. ப்ராக் லெஸ்னர் தான் ப்ராக் லெஸ்னர்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் அவர் கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா என்ன, ப்ராக் லெஸ்னருக்கு அமர்க்கலமான வெற்றி தான். WWEக்கு 2 வருடங்களில் WWEடைய சாம்பியனாகவும் ஆனார். பல சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வந்தது. அவர் பிரிஞ்சு போய் ஹார்விடி கூடலாம் ஜாயின் பண்ணிட்டார். ப்ராக் லெஸ்னர் தன்னை எப்படியாவது அடையாளப்படுத்தணும், தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணார். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான முறையில் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணலை. வின்ஸ் மெக்மேன் WWEயில் ஆரம்பத்தில் ப்ராக் லெஸ்னருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அன்ரேட் ஆகிட்டாங்க. இப்போ ஒமாஸ் மாதிரி தாங்க, பெரிய ரெஸ்லர்ஸ் கூட மோத வைப்பாங்க, தோக்க வச்சுருவாங்க. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு WWEயை விட்டு ப்ராக் லெஸ்னர் போயிட்டார். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாருன்னா NJPWக்கு போகிறாரு, நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங். அங்கே போயும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணார். உலகத்திலேயே முதலாக NJPWEலையும் WWEலையும் வேர்ல்டு டைட்டில் வின் பண்ண ஒரே ஆள் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் தான் அப்படிங்கிற பட்டத்தை ப்ராக் லெஸ்னரே வெல்றாரு. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தானே. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா UFCக்கு போகிறாரு.
அது வந்து உண்மையான ரெஸ்லிங் கம்பெனி, உண்மையாக சண்டை போடுறது, ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. 2 பேர் அடிச்சுக்கோங்க, யாரும் வின் பண்ணுறீங்களோ அவன் தான் வின்னேன், எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க. அதில் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் கை தேர்ந்தவராக இருந்து யூஎஃப்சிக்கு போன ஒரு சில வருடங்களில் அங்கேயும் யூஎஸ்சி சாம்பியன் ஆகிட்டார். சாம்பியன் ஆகி பாருங்களேன், டபிள்யூடபிள்யூலையும் வேர்ல்டு சாம்பியன், யூஎஃப்சிலையும் சாம்பியன், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா NJPWலையும் வேர்ல்டு சாம்பியன். இப்படி ரொம்பவே சக்ஸஸாக போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அவர் திருமணமும் பண்ணுறாரு. சரி, நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அவருடைய லவ் ஸ்டோரி, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டபிள்யூடபிள்யூல ஒரு ரெஸ்லர் இருந்து மேரஸ் மெரோ, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறத 1998 கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 4 வருஷம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடின் காரணமாக 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா WW தான் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அதாவது ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேபிளோடைய பையனுடைய வயசு, பையன் இல்லை பொண்ணுடைய வயசுன்னு கேட்டிங்கன்னா 10 வயசான். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேபிள் வந்து மேர்சோ மீராவை கல்யாணம் பண்ணாங்கல்ல, அப்போவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 வயசில் பொண்ணு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா தான் கணவன் கூட கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் டிவோர்ஸ் ஆகிட்டு இப்போது அந்த பொண்ணு இருக்குது. ப்ராக் லெஸ்னர் சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பட் ஆனால் மேர்சோ மீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ வாதாடி அந்த பொண்ணு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு போயிட்டார். இப்போது ப்ராக் லெஸ்னருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கூட 2004 கல்யாணம் ஆகுது. அவருக்கு 2 பிள்ளைங்க பிறகுது, லூக் லெஸ்னர், டியூக் லெஸ்னர், 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்குது. ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்டேபிள் வந்து ஒரு பார்ன் ஆக்டர், அமெரிக்கன் ரெஸ்லர். நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து அமெரிக்காவுக்கு கிடையாது, ஒரு கனடியன். இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி என் கூட இருந்தால் நல்லா தான் இருந்துக்க, இதுக்கப்புறமா அந்த மாதிரி தப்பு பண்ணாதான் சொல்லிட்டு ரெஸ்லிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கி தான் கூட வச்சுக்கிட்டாரு. ஏன் ரெஸ்லிங் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எந்த அப்பீரியன்ஸும் நீ பண்ணக்கூடாது. இப்போ WWE லீட்டெல்லாம் கூப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி நீ சும்மா வந்து கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையும் கொடுத்துருக்காரு. ஏன் அனுமதி இல்லாமல் நீ போகக்கூடாதுன்னு. அதையும் ஸ்டேபிள் ஏற்றுக்கிட்டு இது நாள் வரைக்கும் பெரிய பெரிய ரெஸ்லிங் கம்பெனி கூட்டம் போகாமல் இருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான். சரி, இப்போ ப்ராக் லெஸ்னருடைய லைஃப் ஸ்டோரிக்கு வரலாம். ப்ராக் லெஸ்னர் UFC சண்டை போடும்போது தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக ப்ராக் லெஸ்னருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல்லரிப்பு நோய் உண்டு. டீத் லைக்னு சொல்லுவாங்க. ஃபுல் பல்லும் பார்த்தீங்கன்னா அரிச்சு போயிருச்சு. எந்த விதமான குளிர்பானங்களோ அல்லது ரொம்ப சூடான சாப்பாடோ சாப்பிட முடியல. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அதுக்கான டிவைஸ் எல்லாம் போட்டு தான், அதாவது அந்த பல்லரிப்பை மறைக்கிறதுக்காக ஒன்று உண்டு, பல்லுக்கு மேலே போட்டு அதை போட்டால் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ப்ராக் லெஸ்னருக்கு பார்த்தீங்கன்னா கலர் பிளேடும் உண்டு. அதாவது இப்போது கலர் பிளேட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நிற குருட்டுத்தன்மை. இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, சிவப்பு கலரை பார்த்தா லைட்டான ஆரஞ்சு கலராக தெரியும், ரொம்ப கிரே கலரில் தெரியுங்க, அப்படி தான் தெரியும். இந்த ரெட் கலரே தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், ரா பிராண்டு, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்லாம் ப்ராக் லெஸ்னர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், ரெட்டுங்கிற கலரே எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போது ஒரு கலரை சொல்கிறோம், இதுதான் ரெட்டுன்னு நமக்கு தெரியுது, அந்த ரெட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா, அது தெரியாது ப்ராக் லெஸ்னருக்கு. ஆரஞ்சு கலரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், க்ரீனை பார்த்தாலும் லைட் க்ரீனாக தான் இருக்கும். இப்படி ஒரு நோயும் இருக்குது ப்ராக் லெஸ்னருக்கு. அதே மாதிரி UFC சண்டை போடும்போது அவருக்கு வயிறு பயங்கரமாக வடிச்சிருக்குதுங்க. எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. இந்த அப்போ தான் அவர் வேர்ல்டு டைட்டிலுக்காக மோதி இருக்காரு, மோதி வின்னும் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வயிறு வலி சரியில்லை, ரொம்ப சாப்பிட முடியலை, என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு டயபாட்டிகுலர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்குது. வயிற்றில் பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் ஒரு பிரச்சனை. சரி, அதுக்கப்புறமா அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வெட்டும் போது அதுக்குள்ளே இருக்கிற சலம் மாதிரியான ஒரு விஷயம், அது வயிற்றில் கொட்டிட்டுனா ஆசிட் மாதிரிங்க, நம்ம கை வச்சாலே பொட்டிடுமா. அது குடலெல்லாம் பொட்டிட்டுனா ஓட்ட விழுந்துடும் சொல்லிட்டாங்க. சரி, எப்படியோ ரேராக கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டாங்க. அவர் டயபாட்டிக் டிசீஸோட UFC சண்டை போட்டிருக்காரு. இதுக்கப்புறமா 1 இயர் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாது ப்ராக் லெஸ்னரை. ஸோ ப்ராக் லெஸ்னர் 1 இயர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. UFC பக்கம் போனால் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ WWE தரப்புலேருந்து ஒரு அழைப்பு வருது, ப்ராக் லெஸ்னர் நீங்கள் வாங்கன்னு. சரி, ப்ராக் லெஸ்னரை WWE கூப்பிட்டாச்சு. இதுக்கப்புறமா என்ன வர வேண்டியது தான். ஸோ 2011 பார்த்தீங்கன்னா மீண்டும் WWE வந்தார். ஜான்சனை கூட ஃபீல்ட் போனார், தோற்று போனார். அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹைட்ஸ் கூட ஸ்டோரி லைன் போனார். வெற்றி தோல்விகள் எல்லாம் வந்தது. இது எல்லாம் மாறி மாறி வந்தது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி மாறி மாறி வந்தது. 2013 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முறியடிக்கணும். அதுக்கு முன்னொரு வருஷம் சிஎம் பாங்க் மோதிருப்பார். சிஎம் பாங்க் தான் அவருடைய ஸ்ட்ரீக்கை முறியடிப்பார்னு எதிர்பார்த்தோம், முறியடிக்க முடியல. சரி, ப்ராக் லெஸ்னர் சண்டை போடுறாரு, ஸ்ட்ரீக்கை முறியடிக்கிறாரு.
யாராலும் முறியடிக்க முடியாத அண்டர்டேக்கருடைய ஸ்ட்ரீக், ரசல்மனியாவுடைய தோல்வியே காணாத அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முறியடிக்கிறாரு நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர். அதுக்கப்புறமா என்ன, வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா உன் வெற்றிகள் அனைத்தும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் டாப்பு தான். தொடர்ந்து வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணி 2019 வரைக்கும் அவர் தாங்க டாப்பு. 2020 டைமில் பார்த்தீங்கன்னா கோவிட் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் WWE போட்டு போயிட்டார். போனதுக்கப்புறமா தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் நான் WWE ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுனால மீண்டும் WWEக்கு வந்தார். WWE சாம்பியன்ஷிப்பை வந்ததுக்கப்புறமா கூட 2 தடவை வின் பண்ணார். ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினது, த கிரேட்டஸ்ட் எவர் ரசல்மனியா மேட்ச், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ப்ராக் லெஸ்னர் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்காவில் இல்லை, அவர் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு செட்டில் ஆகிட்டார். கனடாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஃபார்ம் நடத்தி அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சொத்துக்கள் அவருக்கு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வருடம் தான், அதாவது ஆக்சுவலி இந்த 2024 பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெஸ்லிங் கரியரையும் விட்டுட்டு WWE விட்டுட்டு பேரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதோடைய ஆரம்ப புள்ளியாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் இப்போ WWEல ஒரு மேட்ச் விளாட்றாருன்னா அதுக்கான சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறாரு. கான்ட்ராக்டே கிடையாது. அன்னைக்கு சண்டை போட்டோன்னா அதுக்கான பணத்தை நீ அன்னைக்கே தா, ராக்கு சண்டை போட வந்தேன்னா அன்னைக்கான பைசாவை தான், அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி லைனில் தான் ப்ராக் லெஸ்னர் சண்டை போடுறாரு. ஆரம்பத்தில் ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் ஆரம்பித்த நம்ம ப்ராக் லெஸ்னருடைய ரெஸ்லிங் கெரியர் இப்போது மல்யுத்தத்தை தாண்டி விவசாயியாக தொடர போகிறாரு அவருடைய கடைசி பயணத்தை. ஸோ அவருடைய பையன் லூக் லெஸ்னர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசாக தாண்டிடுச்சு. ஆல்ரெடி ரெஸ்லிங் வரணும்னு சொல்லிட்டு உடம்பை பயங்கரமாக ஏற்றி வச்சிருக்கிறான். கூடிய சீக்கிரம் ப்ராக் லெஸ்னருடைய பையன் லூக் லெஸ்னரையும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரில் பார்க்க போகிறோம். நம்ம தலை மாதிரி, தலை போனால் குட்டி தலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் போனால் குட்டி ப்ராக் லெஸ்னரும் வரப்போகிறாரு. அவர் வரும்போது அவரை பற்றியும் பார்க்கலாம். சரி, இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக 2800 வீடியோ போட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் 1,83,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தேன். பட் ஆனால் எல்லாம் நாசமாக போயிடுச்சு. அந்த சேனலே யூடியூப் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ தான் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு கர்மா. இஸ் ஆல்வேஸ் பூமராங் நண்பா.